Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ரூல்ஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். MBBS BDS கவுன்சிலிங்க்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். Predict Your College 2025க்கு நம்ம வந்து deemed universities, private medical colleges, private universities, government medical colleges. Government medical collegesல all India quota, state quota 92.5%, 7.5% அப்படினு எல்லாத்துக்குமே rank wise போன வருஷம் எந்த ரேங்க்குக்கு என்ன காலேஜ் கிடைச்சது அப்படினு போட்டுருக்கோம். சோ நமக்கு rank list all India quota rank list வச்சிட்டு all India quotaல என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல தமிழ்நாடு rank list ரிலீஸ் ஆனதும் இந்த புக் உங்க கையில இருந்தா எந்த கல்லூரி உங்க ரேங்க்குக்கு இன்க்ளூடிங் கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம். சோ எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல டீம்டு யுனிவர்சிட்டிஸ்க்கும் போட்டுருக்கோம். ஆல் எய்ம்ஸ், ஜிப்மர் புதுச்சேரி, இது ஜிப்மர் காரைக்கால் அதோட கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க் எல்லாமே போட்டுருக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு காலேஜ் என்ன கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எக்ஸாக்ட்லி 50 காப்பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஆல் காப்பீஸ் சோல்ட் அவுட் எக்ஸப்ட் ஒன்லி 50 காப்பீஸ் நம்ம கையில் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் ரூல்ஸ். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், எம்சிசி ரெண்டுக்குமே இது பொருந்தும். ஓகேங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரூல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் சேமாக தான் கவுன்சிலிங் நடக்கும். அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ, A1, B, C, Dன்னு 5 கேட்டகரி இருக்குது. கேட்டகரி ஏ அப்படிங்கிறது 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். கேட்டகரி A1 அப்படிங்கிறது ESIC, KK நகர், சென்னை செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கேட்டகரி பிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 3 MBBSங்க. MBBS A1 A, A1 B இந்த 3 MBBS தான். மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கல். ஓகே, அதுக்கடுத்து சி பாருங்க 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் BDS. டி பாருங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸ், பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய டென்டல் சீட்ஸ். ஓகே, இப்போ வெயிட் லிஸ்ட்னா என்ன, வெயிட் லிஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ஒன்று 2023 வரைக்கும் இருந்துச்சு, 2024 எடுத்துட்டாங்க. ஆப்ட் அவுட்டுங்கிறது ஒரு வெரி 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 டேஞ்சரஸான ஒன். அது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இது கிடையாது கிடையாது அப்புறம் ஏன் சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்கலாம் தான். ஆப்ட் அவுட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் கேட்டகரி ஏ மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ணேன். கேட்டகரி A1, கேட்டகரி பி, கேட்டகரி CDயில் சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, 4th ரவுண்ட் அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் இதை சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆப்ட் அவுட் ரூலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணேன். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் A1, கேட்டகரி A1 ESIC மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கேட்டகரி பி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் மிக்ஸ் பண்ணியும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஆப்ட் அவுட் இருந்தப்போ மிக்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அலோவ் பண்ணலை. பட் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கேட்டகரி A, A1, B எல்லாம் மிக்ஸ் பண்ணி காலேஜஸை மிக்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ரூலை எடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ட் அவுட் ரூல் கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தா கூட ஆப்ட் அவுட்னு ஒன்று போட்டிருப்போம். அது 2024க்கும் கிடையாது, 2025க்கும் கிடையாது. வெயிட் லிஸ்ட்னா என்ன, எல்லா சீட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அலாட் ஆகி ஃபில் ஆகிடுச்சு. அப்போது அந்த அலாட் ஆன ரேங்க்குக்கு அடுத்து இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அவ்வளோதான். ஆப்ட் அவுட் ரூல் கிடையாது. ஆப்ட் அவுட்னா என்ன, ஃபஸ்ட் ரவுண்டில் கேட்டகரி ஏ சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கேட்டகரி A1, B இதெல்லாம் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுக்கு அதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணவே முடியாது. இப்போ அப்படி கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்டில் கேட்டகரி ஏ மட்டும்தான் போட்டேன். செகண்ட் ரவுண்டில் கேட்டகரி A, A1, Bலாம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட் 2 ரவுண்டில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை அவாய்ட் பண்ணிட்டேன், தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்துங்க. இப்போது நீங்கள் கேட்டகரி A, A1, C பாருங்கள். கேட்டகரி A என்ன, 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே, A1 என்ன, ESIC மெடிக்கல் காலேஜ். C என்ன, 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இந்த 3க்கும் அந்த 3 கேட்டகரிக்கும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் தேவையே இல்லை, கட்டவே வேண்டாம். ஓகே, கேட்டகரி B அண்ட் D. கேட்டகரி B என்ன சார், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கு பாருங்க கேட்டகரி B,
பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா MBBS சீட்ஸ். கேட்டகரி Dனா என்னங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா BDS சீட்ஸ். இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அதில் SC, SCA, ST ஸ்டூடெண்ட் கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியனிட்டி ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் 30,000 கட்ட தேவையில்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கவுன்சிலிங் ஷெட்யூல் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்துட்டோம். ஸோ சாய்ஸ் லாக்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குதுங்களா, இருக்கட்டும். இப்போது என்னென்ன விஷயம் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி தான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரி பண்ணுறீங்க. பட் அது வரி பண்ணவே வேண்டாம். தெர் இஸ் நோ லிமிட் இன் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் நமக்கு மொத்தம் எத்தனை கல்லூரி இருக்குது? கேட்டகரி ஏல 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ESI KK நகர் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கேட்டகரி A1 ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் 22 ப்ரைவேட் காலேஜ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்போ MBBSக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 63 கல்லூரிகள் இருக்குது. 26, 27, 16, 12, 13, 63 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதே போல் கேட்டகரி Cயில் 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 3 இருக்குது. 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜ் இருக்குது. அப்போ மொத்தம் 23 டென்டல் காலேஜஸ் இருக்குது. இதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எத்தனை கல்லூரி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்? எல்லாமே பண்ணலாம், எந்த ஆர்டரில் வேணால் மிக்ஸ்அப் பண்ணி பண்ணலாம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஞாபகம், அதுக்கு தான் அந்த சீட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தேர் இஸ் நோ லிமிட். எத்தனை கல்லூரி வேணாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அண்ட் அலாட்மெண்ட் எப்படி சார் நடக்கும்? அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இட் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்க். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரேங்க்குக்கு வருவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த 63 மெடிக்கல் காலேஜும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் MMCயில் ஆரம்பித்து 63ஆவதாக ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி XRY ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ரேங்கை எடுக்கும். ரேங்கை எடுத்து இவங்க ரேங்க்கு முன்னாடி வரைக்கும் சீட் அலாட் பண்ணிவிட்டு இவங்க ரேங்க்குக்கு வருவாங்க. MMCயில் சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தால் அலாட் ஆகிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இன்னும் 62 காலேஜ் இருக்கே, அதை பற்றி அது கவலைப்படாது. இங்கே பாருங்கள், நீங்கள் 2, 3, 4, 5 அப்படியே 63 போட்டிருக்கீங்க. உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் மார்க்குக்கு MMCயில் சீட் இருந்து அலாட் ஆகிடுச்சுன்னா மீதி எதையுமே சிஸ்டம் பார்க்காது. அடுத்து MMCயில் சீட் அவனுக்கு இல்லை சார், செகண்டாக ஸ்டான்லி போட்டிருந்தாங்க சார், தேர்டாக கீழ்பாக் போட்டிருந்தாங்க சார். கீழ்பாக்கில் சீட் அலாட் ஆகிருச்சு, MMCயில் சீட் இல்லை, ஸ்டான்லியில் சீட் இல்லை அவங்க ரேங்க்குக்கு, கீழ்பாக்கில் இருந்துச்சுன்னா கீழ்பாக்கில் அலாட் ஆகிடும். மீதியெல்லாம் பார்க்காது. ஒரு சீட் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரோடு நீங்கள் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வந்துடுவீங்க. வேறு எதையுமே பார்க்காது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மொதல் 62 கல்லூரியிலேயே அவங்க ரேங்க்குக்கு சீட் இல்லை. 63ஆவதாக போட்ட ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா சீட் இருந்துச்சு. 63 வரைக்கும் செக் பண்ணி 63ல் சீட் இருக்கா, 62 வரைக்கும் இல்லை. அப்போ 63ஆவதாக போட்ட கல்லூரியில் அவங்களுக்கு சீட் இருக்கா, அந்த சீட்டை அவங்களுக்கு அலாட் பண்ணும். அதே போல் நீங்கள் 63 காலேஜும் போட்டிங்க, உங்களுக்கு 63 காலேஜ்லேயே சீட் அலாட் ஆகணும்னா உங்கள் அடுத்த ரேங்க்குக்கும் சீட்டு அலாட் ஆக வாய்ப்பு இல்லை. உங்கள் ரேங்க்குக்கே சீட் இல்லைங்கும் போது அந்த 63 கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் MBBSக்கு அடுத்த ரேங்க்குக்கு இருக்க வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இப்படி தான், உங்கள் ரேங்க் வைஸ் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணப்படும். நோ மித்ஸ், எந்த ஒரு ரகசியமோ எந்த ஒரு சீக்ரெட் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கட்டுக்கதைகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் இவ்வளோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் சீட்டு உறுதி, அப்படி கிடையாது. உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் மார்க்குக்கு சீட்டு இருந்தால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா அலாட் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அதை நம்மளே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டெமோவும் போடுறேன். ஓகே, அடுத்துங்க டூஸ். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங்கில்? டிசைட் வாட் ஆர் த கேட்டகரிஸ் யூ ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட். என்னென்ன கேட்டகரிஸ் உங்களுக்கு வேணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன? கேட்டகரி A 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 18,000 சில்லற ஃபீஸ், வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸு. இது எல்லாருமே ஓகேன்னு சொல்லுவோம். சரி, இது மட்டும் தான் சார் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணும்னா இந்த கேட்டகரி 36 காலேஜை கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ESI KK நகர் வருஷத்துக்கு 1 லட்சம் நான் டியூஷன் ஃபீஸ் கட்ட ரெடியாக இருக்கேன், ஓகே, அப்போ இதையும் 37 காலேஜ்னு கணக்கு வச்சு என்ன ஆர்டரில் வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சரி,
அடுத்து இல்லை நான் வந்து அதையும் தாண்டி வருஷத்துக்கு 4.5 லட்சமோ அல்லது 5.4 lakhs ஏன்னா 5.4 lakhsங்கிறது பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 4.5 lakhsங்கிறது பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு டியூஷன் ஃபீஸ் அது இல்லாமல் 4 to 5 lakhs per yearக்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அந்த 10 to 12 லட்சம் வருஷத்துக்கு நான் கட்ட ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கேட்டகரி பி அந்த 22 + 4 26 காலேஜும் சேர்த்துக்கலாம் அதாவது 63 காலேஜும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் சார் எனக்கு கேட்டகரி பி வேண்டாம் நான் 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா போய்க்கிறேன் அல்லது இஎஸ்ஐ கேகே நகர் கிடைச்சா போறேன்னா இந்த ரெண்டோட நிறுத்திக்க வேண்டியதுதான் இல்லை நான் 4 லட்சம் டியூஷன் ஃபீஸோ இல்லை 5.4 லட்சம் டியூஷன் ஃபீஸோ கட்டி அதை எக்ஸ்ட்ரா எவ்வளோ கேட்குறாங்களோ அதை வருஷத்துக்கு கட்ட ரெடியாக இருக்கேன்னா கேட்டகரி பியை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சேர்த்துக்க வேண்டியதுதான் கேட்டகரி பிக்கு போகணுன்னா என்னங்க பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 நீங்கள் பே பண்ணணுங்கிறத மறந்துடாதீங்க ஓகே ஸோ என்ன கேட்டகரி இப்போ எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா நான் பிடிஎஸ் போக ரெடியாக இருக்கேன் அதுலேயும் நான் எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் போக விருப்பம் இல்லை எனக்கு வந்து டென்டல் காலேஜ் கவர்மெண்ட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னா அப்போது கேட்டகரி A1C மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி டெபாசிட் வராது ஸோ எந்த கேட்டகரி நீங்கள் போக விருப்பம் இருக்கீங்க இல்லை சார் எல்லா கேட்டகரியும் நான் போய்க்கிறேன் எனக்கு நான் 4 தடவைக்கு மேலே ரிப்பீட் பண்ணிட்டேன் இப்போது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜ் கிடச்சா கூட நான் ஜாயின் பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருக்கேன்னா எல்லா கேட்டகரியும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் கேட்டகரிங்கிறது இப்போ எதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் யாரெல்லாம் பே பண்ணணும் கேட்டகரி பி அண்ட் டி சூஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறத தெரிவிக்க தான் கேட்டகரிஸே கொடுத்துருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஓகேங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன கேட்டகரிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும் பேப்பர் ஒர்க் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க 36 காலேஜ் லிஸ்ட்டு அதே போல் 22 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது இஎஸ்ஐ கேகே நகர் இருக்குது எந்த ஆர்டரில் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்கிறத எழுதுங்க யூ ஃபர்கெட் யுவர் மார்க்ஸ் உங்கள் ரேங்கை மறந்துடுங்க உங்கள் மார்க்கை மறந்துடுங்க உங்களுக்கு 400 மார்க் இருந்தாலும் சரி 500 மார்க் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மார்க் 686 இருந்தாலும் சரி 400 மார்க் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன காலேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விருப்பம் ஜாயின் பண்ண எம்எம்சினா எம்எம்சி போடுங்க தயவுசெய்து எனக்கெல்லாம் எம்எம்சி கிடைக்காது நான் எம்எம்சி சாய்ஸ் ஃபில் பண்ணலைன்னு பெருந்தன்மையாக இருக்கிறதா இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதா நினச்சி தப்பு பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கல்லூரியில் சேரணும் எம்எம்சியாக எம்எம்சி போடுங்க 400 மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல 300 மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல 600 மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல செகண்ட் எம்எம்சி கிடைக்கலன்னா என்ன கல்லூரி ஸ்டான்லியா போடுங்க ஸ்டான்லி கிடைக்கலன்னா கீழ்பாக் இப்படியே நீங்கள் இது கிடைக்கலன்னா என்ன இது கிடைக்கலன்னா என்ன இது கிடைக்கலன்னா என்னன்னு உங்கள் சாய்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு அதை திருப்பியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இல்லை இது கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிறேன் எல்லா டெசிஷனும் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுடுங்க இப்போ பேப்பர் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் பேரண்ட்ஸோட விருப்பமாக இருக்கலாம் 3வது மனிதர்கள் தலையிட்டா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு வந்து அவன் சொல்லி சேர்ந்தேன் இப்போ எனக்கு கடுப்பாக இருக்கீங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டகரிஸை மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதனால் எந்த பிரச்சனையும் வராது கேட்டகரி A B A1 எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி சாய்ஸ் ஃபில் உங்கள் விருப்பத்துக்கு பண்ணலாம் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன காலேஜ் போட்டிருக்காங்க அவங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க அதை பார்க்காதீங்க உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் உங்களோட விருப்பம் உங்களுக்கு வர அலாட்மெண்ட் ஹாப்பியாக போய் படிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் போன வருஷத்தை கம்பேர் பண்ணாதீங்க போன வருஷத்துக்கு எந்த மார்க்குக்கு என்ன ஜஸ்ட் இந்த புக்கு கூட நீங்கள் சொல்கிறீங்க சார் வாங்கி பார்த்தா என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலான்னு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவ்வளவுதானே ஒழிய இந்த புக்கில் இருக்கிறது எக்ஸாக்டாக இந்த வருஷம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது சில கல்லூரிகள் முன்னாடி போகலாம் சில கல்லூரிகள் பின்னாடி வரலாம் கட் ஆஃப் மார்க்கில் அதிக மார்க் வாங்கினவங்க அவங்க சொந்த ஊரை சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் விருப்ப ஆர்டரில் சாய்ஸ் ஃபில்லிங்கை தேர்ந்தெடுங்க கம்பேர் பண்ணாதீங்க அதே போல் டோன்ட் கம் இன்டு பிளைண்ட் கன்க்ளூஷன் கண்மூடித்தனமான முடிவுக்கு வராதிங்க கண்மூடித்தனமான முடிவுன்னு நீங்கள் எதை நீங்கள் சொல்கிறீங்க சுட்டி காட்டுறீங்கன்னு என்கிட்ட கேட்பீங்க எனக்கு இந்த வருஷம் சீட்டு இந்த காலேஜில் கிடைக்கவே கிடைக்காது இதுதான் கண்மூடித்தனமான முடிவு அப்படி கிடையாது யாருக்கும் எந்த காலேஜ் வேணால் கிடைக்கலாம் அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பக்காவாக நீங்கள் டிசைட் பண்ணி பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள் என் மார்க்குக்கு என் ரேங்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் வேறு காலேஜெலாம் கிடைக்காது அந்த காலேஜ் சேரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க இப்போ ஒரு காலேஜ் சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்டாமல் போயிடுச்சுன்னா வருத்தமாக போயிடும் உங்களுக்கு
சரி இந்த காலேஜ்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டிங்க, அதனால் நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டீங்க. உங்களுக்கு அடுத்த ரேங்க் உள்ள ஒருத்தருக்கு அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணி கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வருத்தமாக போயிடும். அதனால் ஒரு காலேஜ் விடாமல் 36 அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ கேகே நகர் உங்கள் விருப்ப ஆர்டரில் பேப்பர் ஒர்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கள். கேட்டகரி பி போகிறதா இருந்தால் அதையும் இன்க்ளூட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன ஆர்டரில் போட போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி வைங்க. பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள், அடுத்தவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டெமோ வீடியோ சீக்கிரமே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.